டு கணேஷ் குக்கிங். இன்றைக்கி வந்து முட்டை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு பொரிஞ்சது, வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருந்தேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நான் அதையும் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை வந்து நான் உடச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இது கூட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் மிளகுத்தூள் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் ஆனதும் நம்ம வந்து வடித்து வச்சுருக்க சாதத்தை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு மாதிரி கொஞ்சம் பெப்பர் தூளும் பச்சை கருவேப்பிலை தூள் இறக்குனா அடனடா டேஸ்ட்டு சொல்ல வார்த்தை இல்லைங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.